வணக்கம் மிதுனம் ராசி என்பர்களே, இனிய வணக்கம். அவர்தான் என் உலகம், அவர்தான் என்னுடைய எதிர்காலம் என்று ஒரு குறிப்பிட்ட நபரை நம்பி உங்களுடைய சொந்த லட்சியங்கள், ஆசைகள் மற்றும் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை முறையே கூட நீங்கள் மாற்றிக்கொண்ட ஒரு அனுபவங்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருந்து கொண்டே தான் இருக்கும். ஒருவருக்காக உங்களுடைய வாழ்க்கையவே மாற்றி அவர் என்னுடன் இருப்பார், நான் அவருடன் இந்த ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தால் அவர் என்னுடன் மட்டுமே இருப்பார் என்கிற ஒரு நம்பிக்கையானது உங்க வாழ்க்கைக்குள்ள ஏமாற்றப்பட்டு அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகளையே உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக தேடி தேடி கொடுத்திருக்கும். இந்த ஒரு அனுபவங்கள் வேறு யாருக்கும் நடந்திருக்காது. மிதனம் ராசி ஆண்களுக்கோ அல்லது பெண்களுக்கோ நிச்சயமாக நடந்திருக்கும். ஆனால் அவர் என்றால் உங்களுக்கு அவ்வளவு விருப்பம். ஆனால் அந்த ஒரு மனிதர்கள் உங்களை எப்ப பார்த்தாலும் அவாய்ட் பண்ணி கொண்டே தான் இருந்தார்கள். அது உங்களுக்கு ஆரம்பத்தில் தெரியாமத்தான் இருந்திருக்கும். நாட்களும் காலங்களும் கடக்க கடக்க அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் நிச்சயமாக புரிந்து கொள்ளவும் உங்க வாழ்க்கைக்குள்ள ஆரம்பித்திருப்பீங்க. அது இன்னும் உங்களுடைய மனதிற்குள் இருந்து கொண்டு தீராத வழிகளையும் தீராத கஷ்டங்களையும் உங்களுடைய சொந்த லட்சியங்கள், ஆசைகளை கூட அது நிச்சயமாக தள்ளி வைக்கப்பட்டிருக்கும். அவருக்காக நீங்கள் எத்தனையோ தியாகங்களை உங்க வாழ்க்கைக்குள்ள செய்து கொடுத்திருப்பீங்க. ஆனாலும் அதை அவர் கவனிக்க மாட்டார். ஆனால் அந்த பயணத்தின் முதலில் உங்களுக்கு கிடைத்தது ஏமாற்றமும் எல்லையற்ற வருத்தமும் மட்டுமே தான் உங்க வாழ்க்கைக்குள்ள. ஆரம்பத்திலிருந்து அந்த பயணம் மூலமாக அந்த ஒரு மனிதர் மூலமாக உங்க வாழ்க்கைக்குள்ள கிடைத்து கொண்டே தான் இருந்தது. நீங்கள் யாருக்காக அத்தனையையும் மாற்றிக்கொண்டீர்களோ அவரே ஒரு கட்டத்தில் நான் உன்னை அப்படி மாற சொல்லவில்லையே என்று மிக சாதாரணமாக கூறி விலகிய போது நீங்கள் இழந்த உங்களுடைய சுயத்தை நினைத்து மௌனமாக அழுது கொண்டு வாழ்க்கையில வீட்டில் ஒரு மூலையில அமர்ந்த நாட்களும் அமர்ந்த இரவுகளும் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருந்து கொண்டே தான் இருக்கும். இதை உங்களால மறக்கவே முடியாதுங்க. இதை நீங்கள் மறக்க வேண்டும் என்று நினைத்தாலுமே இது உங்களுடைய மனதிற்குள் இருந்து கொண்டு கவலைகளையும் கஷ்டங்களையும் இன்னும் தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். மிதனம் ராசி என்பர்களே, எதிர்பாராத பண இழப்பு உங்களை அதிர்ச்சி அடைய வைத்தது. ஒரு மனிதன் பல ஆண்டுகள் உழைத்து சேர்த்த பணம் சில நிமிடங்கள்ல கைகளில் இருந்து நழுவி போனால் அந்த வலிய வார்த்தைகளால் சொல்லவே முடியாதல்லவா? அதுபோலத்தான் உங்களுடைய வாழ்க்கையிலும் சின்ன சின்ன நிகழ்வுகள் இப்பொழுது நடந்து கொண்டும் இருக்கலாம், அல்லது இதற்கு முந்தைய காலங்களில் கூட நிச்சயமாக நடந்திருக்கும். உங்களுடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட ஒரு அனுபவங்கள் நிச்சயமாக இருக்கத்தான் செய்யும். நீங்கள் திட்டமிட்டு சேமித்த பணம், தவறான முதலீடு, ஏமாற்றம், தொழில் நஷ்டம் அல்லது எதிர்பாராத செலவு காரணமாக உங்க வாழ்க்கைக்குள்ள நீங்கள் இழந்த பணமும் இழந்த உறவுகளும், ஏன் இழந்த உங்களுடைய நேரங்கள் கூட நிச்சயமாக இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கும். அந்த ஒரு நாளில் பணம் மட்டும் போகவில்லை, உங்களுடைய மன நிம்மதியும் நம்பிக்கையும் குலைந்த ஒரு நேரங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கு. இவ்வளவு உழைத்தது எல்லாமே வீணா என்று உங்களையே கேட்டுக்கொண்டிருந்த நாட்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருக்கும். குடும்பத்தினருக்கு கூட உங்களுடைய கவலையை முழுமையாக சொல்ல முடியாமல் அமைதியாக அந்த சுமையை நிச்சயமா சுமந்து கொண்டும் இருப்பாங்க. ஆனால் வாழ்க்கை ஒரு உண்மையை உங்க வாழ்க்கைக்குள்ள கற்றுக் கொடுத்திருக்கும். பணத்தை மீண்டும் சம்பாதித்துக் கொள்ளலாம், ஆனால் அந்த அனுபவத்தில் கிடைத்த பாடம் வாழ்நாள் முழுவதும் உங்களை நிச்சயமாக பாதுகாத்து கொடுக்கும். ஏனென்றால் மீண்டும் அந்த ஒரு ஏமாற்றமும், மீண்டும் அந்த மற்றவர்களை நம்பி பணத்தை இழப்பது, மற்றவர்களை நம்பி அந்த ஒரு முதலீட்டில் போடுவது என்கிற ஒரு பாடங்கள் இனிமே உங்க வாழ்க்கைக்குள்ள ஏற்படாதல்லவா? அதற்காகத்தான் இந்த ஒரு பாடத்தை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள திணிப்பதற்காக மட்டுமே இந்த ஒரு செயலானது உங்களுடைய அதிபதி நிச்சயமாக உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்திருப்பார். ஒரு மனிதன் வாழ்க்கைக்குள்ள யார் சொன்னாலும் அவன் திருந்த மாட்டான். ஆனால் ஒரு முறை பாடம் அவனுக்கு கற்றுக் கொடுத்தது என்றால் அவன் நிச்சயமாக திருந்த ஆரம்பிப்பான். அடிபட்டுத்தான் சில மனிதர்கள் திருந்துவார்கள் என்பது போல உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக அது பொருந்தவும் ஆரம்பிக்கும். இதுவும் உங்க வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது நடந்து கொண்டே தான் நிச்சயமாக இருக்கும். பணத்தை மீண்டும் சம்பாதிக்கலாம், ஆனா உறவுகளையும் சில நல்ல மனிதர்களையும் வாழ்க்கைக்குள்ள சம்பாதிக்க முடியுமா என்று கேட்டால் நிச்சயமாக முடியாதுங்க. அந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருப்பது உங்க வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை தேடி கொடுக்கும். கடந்த கால இழப்பை எதிர்கால பயமாக மாற்றாமல் அதிலிருந்து கற்றுக்கொண்ட அனுபவத்தை உங்களுடைய புதிய ஆரம்பத்தின் அடித்தளமாக நீங்கள் மாற்றி பாருங்கள். அதுவே சில நேரங்களில் உங்களுடைய வாழ்க்கை நம்மிடம் இருந்து ஒன்றை எடுத்துக்கொள்வது இன்னும் பெரிய வாய்ப்புகளாக நம்மை தயார்படுத்தவே இருக்கலாம் என்பதை நீங்கள் நிச்சயமாக
நிச்சயமாக புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. அதுவும் உங்க வாழ்க்கைக்குள்ள இன்னும் நடந்து கொண்டு நல்லதை உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். இது நடக்குதா இல்லையா என்பதையும் நீங்கள் கவனித்து பாருங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கும் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். இதில் ஏதேனும் கேள்விகள் இருந்தால் அதனையும் கேளுங்கள், அதற்கும் நான் உங்களுக்கு பதிலை கொடுக்கிறேன். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் மிதுனம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள குழந்தைகளின் சாதனை பெருமைகளை இப்பொழுது தேடி கொடுக்கும். மிதுனம் ராசி என்பர்களே, ஒரு பெற்றோரின் இதயம் எப்போது நிறைவடைகிறது என்று தெரியுமோ, தன்னுடைய குழந்தை முன்னேறுவதை பார்க்கும் பொழுதுதான் ஒரு பெற்றோரின் மனதில் ஆழ்ந்த ஒரு சந்தோஷம் என்பதை நடக்க ஆரம்பிக்கும். அதே போலத்தான் உங்களுடைய பெற்றோர்களின் வாழ்க்கையிலும் இப்பொழுது அந்த சந்தோஷங்கள் நடக்க ஆரம்பிக்க போகிறது. உங்களுடைய குழந்தைகளின் எதிர்காலத்திற்கு நீங்கள் பல தியாகங்களை உங்க வாழ்க்கைக்குள்ள செய்து கொடுத்திருக்கலாம். உங்களுடைய தேவைகளை ஒதுக்கி வைத்து அவர்களின் கல்வி, கனவுகள் மற்றும் வளர்ச்சிக்காக நீங்கள் உழைத்த நாட்களும் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டே தான் இருக்கும். சில நேரங்கள்ல என் குழந்தை நல்ல நிலைமைக்கு வர வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு வாழ்ந்த ஒரு நாட்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருக்கும். இந்த அனுபவம் எல்லாருக்குமே பொருந்தாது. ஆனால் சில மிதுனம் ராசிக்காரங்களுக்கு குழந்தைகளின் கல்வி, திறமை, வேலை அல்லது சாதனை தொடர்பாக மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்க வாழ்க்கைக்குள்ள அமைய ஆரம்பிக்கும். அந்த ஒரு நல்ல செய்தி நீங்கள் கடந்த காலத்தில் அனுபவித்த பல கஷ்டங்களை மறக்க வைக்கும் அளவுக்கு மகிழ்ச்சியை நிச்சயமாக உங்க வாழ்க்கைக்குள்ள தரக்கூடியதாகவே இருக்கும். குடும்பத்தின் முன்னேற்றம் சில நேரங்களில் பெற்றோரின் மன நிம்மதியையும் உயர்த்தும் காலமாக உங்க வாழ்க்கைக்குள்ள கருதப்படுகிறது. குழந்தைகளின் சின்ன சின்ன வெற்றிகள் கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பெரிய ஒரு நம்பிக்கையாக மாறக்கூடிய ஒரு நேரங்கள் வந்துவிட்டது. இத்தனை நாட்கள் நீங்கள் உங்களுடைய குழந்தைகளுக்காக செய்த தியாகங்கள் எதுவும் இப்பொழுது வீண் போகவில்லை என்பதை இப்பொழுது புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நபராகவே உங்க வாழ்க்கைக்குள்ள நீங்கள் உருவெடுக்கவும் ஆரம்பிப்பீர்கள். உங்களுடைய பிள்ளைகளின் கல்வி, வேலை வாய்ப்பு அல்லது அவர்களின் குணம் குறித்து நீங்கள் நெஞ்சிற்குள் சுமந்து கொண்டிருந்த கவலைகள் அனைத்தும் இனிமே தவிடு பொடியாக கூடிய ஒரு நேரங்கள் வந்துவிட்டது. குழந்தைகளை பற்றி எந்த விதமான எண்ணங்களும் இனிமே உங்களுடைய மனதிற்குள் இருக்க வேண்டாம். எல்லாமே நல்லதாகவே நடக்கக்கூடிய காலங்கள் இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுடைய பிள்ளைகளுக்கு நிச்சயமாக பிறக்க ஆரம்பிக்கும். அவர்கள் தங்களின் அசாத்திய திறமையால் கல்வித்துறையிலோ அல்லது தாங்கள் சார்ந்திருக்கும் வேலை சார்ந்த துறையிலோ ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்று சமுதாயத்தில் உங்களுக்கு உன்னதமான கௌரவத்தை நிச்சயமாக பெற்று தருவார்கள். இவருடைய பிள்ளை எவ்வளவு சாதித்திருக்கிறது பார் என்று சுற்றி இருப்பவர்கள் பாராட்டும் பொழுது உங்களுடைய நெஞ்சம் பெருமையால் நிறைய ஆரம்பிக்கும். பிள்ளைகளின் சுபகாரிய பேச்சுக்களும் தங்கும் தடையுமின்றி கைகூடி வந்து எல்லாமே உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே நடக்கவும் ஆரம்பிக்கும். எனவே மிதுனம் ராசி என்பர்களே, உங்க வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்கள்ல எல்லாமே நல்லதாகத்தான் இனி வரக்கூடிய நாட்கள் நிச்சயமாக இருக்கும். எனவே முடிந்த அளவுக்கு உங்க வாழ்க்கைக்குள்ள எந்த விதமான பிரச்சனைகளையும் நீங்களாக இழுக்காமல் இருந்தால் அதுவே மிகப்பெரிய ஒரு நல்லதையே உங்க வாழ்க்கையில நிச்சயமாக தேடி கொடுக்கும். இதை தேடி கொடுக்குதா இல்லையா என்பதையும் நீங்கள் கவனித்து பாருங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். என்கிற ஒரு நம்பிக்கையானது உங்க வாழ்க்கைக்குள்ள ஏமாற்றப்பட்டு அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகளையே உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக தேடி தேடி கொடுத்திருக்கும். இந்த ஒரு அனுபவங்கள் வேறு யாருக்கும் நடந்திருக்காது. மிதுனம் ராசி ஆண்களுக்கோ அல்லது பெண்களுக்கோ நிச்சயமாக நடந்திருக்கும். ஆனால் அவரென்றால் உங்களுக்கு அவ்வளவு விருப்பம். ஆனால் அந்த ஒரு மனிதர்கள் உங்களை எப்ப பார்த்தாலும் அவாய்ட் பண்ணி கொண்டே தான் இருந்தார்கள். அது உங்களுக்கு ஆரம்பத்தில் தெரியாமத்தான் இருந்திருக்கும். நாட்களும் காலங்களும் கடக்க கடக்க அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் நிச்சயமாக புரிந்து கொள்ளவும் உங்க வாழ்க்கைக்குள்ள ஆரம்பித்திருப்பீங்க. அது இன்னும் உங்களுடைய மனதிற்குள் இருந்து கொண்டு தீராத வழிகளையும் தீராத கஷ்டங்களையும் உங்களுடைய சொந்த லட்சியங்கள் ஆசைகளை கூட அது நிச்சயமாக தள்ளி வைக்கப்பட்டிருக்கும். அவருக்காக நீங்கள் எத்தனையோ தியாகங்களை உங்க வாழ்க்கைக்குள்ள செய்து கொடுத்திருப்பீங்க. ஆனாலும் அதை அவர் கவனிக்க மாட்டார். ஆனால் அந்த பயணத்தின் முதலில் உங்களுக்கு கிடைத்தது ஏமாற்றமும் எல்லையற்ற வருத்தமும் மட்டுமே தான் உங்க வாழ்க்கைக்குள்ள ஆரம்பத்திலிருந்து அந்த பயணம் மூலமாக அந்த ஒரு மனிதர் மூலமாக உங்க வாழ்க்கைக்குள்ள
கிடைத்து கொண்டே தான் இருந்தது. நீங்கள் யாருக்காக அத்தனையையும் மாற்றிக்கொண்டீர்களோ அவரே ஒரு கட்டத்தில் நான் உன்னை அப்படி மாற சொல்லவில்லையே என்று மிக சாதாரணமாக கூறி விலகிய போது நீங்கள் இழந்த உங்களுடைய சுயத்தை நினைத்து மௌனமாக அழுது கொண்டு வாழ்க்கையில வீட்டில் ஒரு மூலையில அமர்ந்த நாட்களும் அமர்ந்த இரவுகளும் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருந்து கொண்டே தான் இருக்கும். இதை உங்களால மறக்கவே முடியாதுங்க. இதை நீங்கள் மறக்க வேண்டும் என்று நினைத்தாலுமே இது உங்களுடைய மனதிற்குள் இருந்து கொண்டு கவலைகளையும் கஷ்டங்களையும் இன்னும் தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். மிதுனம் ராசி என்பர்களே, எதிர்பாராத பண இழப்பு உங்களை அதிர்ச்சி அடைய வைத்தது. ஒரு மனிதன் பல ஆண்டுகள் உழைத்து சேர்த்த பணம் சில நிமிடங்கள்ல கைகளில் இருந்து நழுவி போனால் அந்த வலிய வார்த்தைகளால் சொல்லவே முடியாதல்லவா? அதுபோலத்தான் உங்களுடைய வாழ்க்கையிலும் சின்ன சின்ன நிகழ்வுகள் இப்பொழுது நடந்து கொண்டும் இருக்கலாம், அல்லது இதற்கு முந்தைய காலங்களில் கூட நிச்சயமாக நடந்திருக்கும். உங்களுடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட ஒரு அனுபவங்கள் நிச்சயமாக இருக்கத்தான் செய்யும். நீங்கள் திட்டமிட்டு சேமித்த பணம், தவறான முதலீடு, ஏமாற்றம், தொழில் நஷ்டம் அல்லது எதிர்பாராத செலவு காரணமாக உங்க வாழ்க்கைக்குள்ள நீங்கள் இழந்த பணமும் இழந்த உறவுகளும் ஏன் இழந்த உங்களுடைய நேரங்கள் கூட நிச்சயமாக இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கும். அந்த ஒரு நாளில் பணம் மட்டும் போகவில்லை, உங்களுடைய மன நிம்மதியும் நம்பிக்கையும் குலைந்த ஒரு நேரங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கு. இவ்வளவு உழைத்தது எல்லாமே வீணா என்று உங்களையே கேட்டுக்கொண்டிருந்த நாட்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருக்கும். குடும்பத்தினருக்கு கூட உங்களுடைய கவலையை முழுமையாக சொல்ல முடியாமல் அமைதியாக அந்த சுமையை நிச்சயமா சுமந்து கொண்டும் இருப்பாங்க. ஆனால் வாழ்க்கை ஒரு உண்மையை உங்க வாழ்க்கைக்குள்ள கற்றுக் கொடுத்திருக்கும். பணத்தை மீண்டும் சம்பாதித்துக் கொள்ளலாம், ஆனால் அந்த அனுபவத்தில் கிடைத்த பாடம் வாழ்நாள் முழுவதும் உங்களை நிச்சயமாக பாதுகாத்து கொடுக்கும். ஏனென்றால் மீண்டும் அந்த ஒரு ஏமாற்றமும் மீண்டும் அந்த மற்றவர்களை நம்பி பணத்தை இழப்பது, மற்றவர்களை நம்பி அந்த ஒரு முதலீட்டில் போடுவது என்கிற ஒரு பாடங்கள் இனிமே உங்க வாழ்க்கைக்குள்ள ஏற்படாதல்லவா? அதற்காகத்தான் இந்த ஒரு பாடத்தை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள திணிப்பதற்காக மட்டுமே இந்த ஒரு செயலானது உங்களுடைய அதிபதி நிச்சயமாக உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்திருப்பார். ஒரு மனிதன் வாழ்க்கைக்குள்ள யார் சொன்னாலும் அவன் திருந்த மாட்டான். ஆனால் ஒரு முறை பாடம் அவனுக்கு கற்றுக் கொடுத்தது என்றால் அவன் நிச்சயமாக திருந்த ஆரம்பிப்பான். அடிபட்டுத்தான் சில மனிதர்கள் திருந்துவார்கள் என்பது போல உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக அது பொருந்தவும் ஆரம்பிக்கும். இதுவும் உங்க வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது நடந்து கொண்டே தான் நிச்சயமாக இருக்கும். பணத்தை மீண்டும் சம்பாதிக்கலாம், ஆனா உறவுகளையும் சில நல்ல மனிதர்களையும் வாழ்க்கைக்குள்ள சம்பாதிக்க முடியுமா என்று கேட்டால் நிச்சயமாக முடியாதுங்க. அந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருப்பது உங்க வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை தேடி கொடுக்கும். கடந்த கால இழப்பை எதிர்கால பயமாக மாற்றாமல் அதிலிருந்து கற்றுக்கொண்ட அனுபவத்தை உங்களுடைய புதிய ஆரம்பத்தின் அடித்தளமாக நீங்கள் மாற்றி பாருங்கள். அதுவே சில நேரங்களில் உங்களுடைய வாழ்க்கை நம்மிடம் இருந்து ஒன்றை எடுத்துக்கொள்வது இன்னும் பெரிய வாய்ப்புகளாக நம்மை தயார்படுத்தவே இருக்கலாம் என்பதை நீங்கள் நிச்சயமாக புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. அதுவும் உங்க வாழ்க்கைக்குள்ள இன்னும் நடந்து கொண்டு நல்லதை உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். இது நடக்குதா இல்லையா என்பதையும் நீங்கள் கவனித்து பாருங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கும் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். இதில் ஏதேனும் கேள்விகள் இருந்தால் அதனையும் கேளுங்கள், அதற்கும் நான் உங்களுக்கு பதிலை கொடுக்கிறேன். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் மிதுனம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள குழந்தைகளின் சாதனை பெருமைகளை இப்பொழுது தேடி கொடுக்கும். மிதுனம் ராசி என்பர்களே, ஒரு பெற்றோரின் இதயம் எப்போது நிறைவடைகிறது என்று தெரியுமோ? தன்னுடைய குழந்தை முன்னேறுவதை பார்க்கும் பொழுதுதான் ஒரு பெற்றோரின் மனதில் ஆழ்ந்த ஒரு சந்தோஷம் என்பதை நடக்க ஆரம்பிக்கும். அதே போலத்தான் உங்களுடைய பெற்றோர்களின் வாழ்க்கையிலும் இப்பொழுது அந்த சந்தோஷங்கள் நடக்க ஆரம்பிக்க போகிறது. உங்களுடைய குழந்தைகளின் எதிர்காலத்திற்கு நீங்கள் பல தியாகங்களை உங்க வாழ்க்கைக்குள்ள செய்து கொடுத்திருக்கலாம். உங்களுடைய தேவைகளை ஒதுக்கி வைத்து அவர்களின் கல்வி, கனவுகள் மற்றும் வளர்ச்சிக்காக நீங்கள் உழைத்த நாட்களும் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டே தான் இருக்கும். சில நேரங்கள்ல என் குழந்தை நல்ல நிலைமைக்கு வர வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு வாழ்ந்த ஒரு நாட்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருக்கும். இந்த அனுபவம் எல்லாருக்குமே பொருந்தாது. ஆனால் சில மிதுனம் ராசிக்காரங்களுக்கு குழந்தைகளின் கல்வி, திறமை, வேலை அல்லது சாதனை தொடர்பாக மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்க வாழ்க்கைக்குள்ள அமைய ஆரம்பிக்கும். அந்த ஒரு நல்ல செய்தி நீங்கள் கடந்த காலத்தில் அனுபவித்த பல கஷ்டங்களை மறக்க வைக்கும் அளவுக்கு மகிழ்ச்சியை நிச்சயமாக உங்க வாழ்க்கைக்குள்ள
தரக்கூடியதாகவே இருக்கும். குடும்பத்தின் முன்னேற்றம் சில நேரங்களில் பெற்றோரின் மன நிம்மதியையும் உயர்த்தும் காலமாக உங்க வாழ்க்கைக்குள்ள கருதப்படுகிறது. குழந்தைகளின் சின்ன சின்ன வெற்றிகள் கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பெரிய ஒரு நம்பிக்கையாக மாறக்கூடிய ஒரு நேரங்கள் வந்துவிட்டது. இத்தனை நாட்கள் நீங்கள் உங்களுடைய குழந்தைகளுக்காக செய்த தியாகங்கள் எதுவும் இப்பொழுது வீண் போகவில்லை என்பதை இப்பொழுது புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நபராகவே உங்க வாழ்க்கைக்குள்ள நீங்கள் உருவெடுக்கவும் ஆரம்பிப்பீர்கள். உங்களுடைய பிள்ளைகளின் கல்வி, வேலை வாய்ப்பு அல்லது அவர்களின் குணம் குறித்து நீங்கள் நெஞ்சிற்குள் சுமந்து கொண்டிருந்த கவலைகள் அனைத்தும் இனிமே தவிடு பொடியாக கூடிய ஒரு நேரங்கள் வந்துவிட்டது. குழந்தைகளை பற்றி எந்த விதமான எண்ணங்களும் இனிமே உங்களுடைய மனதிற்குள் இருக்க வேண்டாம். எல்லாமே நல்லதாகவே நடக்கக்கூடிய காலங்கள் இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுடைய பிள்ளைகளுக்கு நிச்சயமாக பிறக்க ஆரம்பிக்கும். அவர்கள் தங்களின் அசாத்திய திறமையால் கல்வித்துறையிலோ அல்லது தாங்கள் சார்ந்திருக்கும் வேலை சார்ந்த துறையிலோ ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்று சமுதாயத்தில் உங்களுக்கு உன்னதமான கௌரவத்தை நிச்சயமாக பெற்று தருவார்கள். இவருடைய பிள்ளை எவ்வளவு சாதித்திருக்கிறது பார் என்று சுற்றி இருப்பவர்கள் பாராட்டும் பொழுது உங்களுடைய நெஞ்சம் பெருமையால் நிறைய ஆரம்பிக்கும். பிள்ளைகளின் சுபகாரிய பேச்சுக்களும் தங்கும் தடையுமின்றி கைகூடி வந்து எல்லாமே உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே நடக்கவும் ஆரம்பிக்கும். எனவே மிதுனம் ராசி அன்பர்களே, உங்க வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்கள்ல எல்லாமே நல்லதாகத்தான் இனி வரக்கூடிய நாட்கள் நிச்சயமாக இருக்கும். எனவே முடிந்த அளவுக்கு உங்க வாழ்க்கை